ஹாரர் மாதிரி இருக்குது, த்ரில்லர் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நான் ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். வித்தியாசமான கதை, இதெல்லாம் ரசித்து பார்க்குற மாதிரி இருக்குது. அது வந்து மியூசிக்கில் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்குது. ஆனால் படம் எல்லாருக்கும் பிடிக்காது. மியூசிக்கே சூப்பராக இருக்குது. மியூசிக் ப்ளஸ் பிஜிஎம் ஆர்ஆர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. மிஸ்கின் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. பேய் படம் மாதிரி இல்லை ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லலாம். இட்ஸ் நாட் டெவில்லி, இட்ஸ் காட்லி. இல்லை, அந்த படம் பார்த்தா தான் சொல்ல முடியும். படம் நல்லாயிருக்கு. எனக்கு மிஷ்கின் சார் படம் மாதிரி தான் தெரிஞ்சது. மியூசிக் ஆக்சுவலி ரொம்ப ஆப்டாக இருக்குது படமாக. பூர்ணா மேம் நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் இவங்க விதாத் சார் இவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஓரளவு எனக்கு தெரிஞ்சு படம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. சூப்பராக இருக்குது ஆக்சுவலி படத்துக்கு. ரொம்ப அழகான இருக்குது. எனக்கு மிஷ்கின் சாரே டைரக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலி. அந்தளவுக்கு நேர்த்தியாக ரெண்டு பேரும் ஒரு குவாலிட்டியாக இருக்கும் இல்லைங்களா. ஒரு கொரியன் படம் பார்த்தா எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. நல்லா இருக்கு ஆக்சுவலி. ரொம்ப சின்ன டைம் ஸ்பேஸ் தான், பட் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. இருக்குது, பட் அந்த அளவுக்கு முகம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் அடல்ட் சீன் சின்னதாக இருக்குது. ஃபேமிலி வந்து பார்க்கலாம். ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது படம். ஹாரர் மாதிரி இருக்குது, த்ரில்லர் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நான் ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஒருவாட்டி பார்க்கலாம், ஆனால் கடைசி வரைக்கும் கன்ஃபியூஸில் தான் முடியும். எல்லாருக்கும் பிடிக்காது. ஓகே. மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்குது. ஆனால் படம் எல்லாருக்கும் பிடிக்காது. எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாது. ஸ்கிரிப்டில் அவுட் பண்ணிட்டாங்க. ஸ்கிரிப்டில் அவங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே. ஆமாம். இல்லை, அந்த படம் பார்த்தா தான் சொல்ல முடியும். ஒரு லவ், ஒரு ஃபேமிலிக்குள்ளே எப்படி லவ் பாஸ் ஆகுதுங்கிற மாதிரி இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு அன்புக்காக ஏங்குறாரு. ஏங்கி அது வேற ஒரு ஒய்ஃபாக இருக்குது. அது வந்து அது செய்யக்கூடாதுன்னு திருந்துறாங்க. கடைசியில் வந்து அது ஒரு மன சம்மந்தப்பட்ட கதையாக முடிஞ்சால் இது இல்லாமல் ஒரு ஃபேமிலிக்குள்ளே எப்படி வந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து நல்லா இருக்குனாலும் ஒரு ரசிக்கிற மாதிரி இருக்குது. சாங் ஒரு 2 இருக்குது. வித்தியாசமான கதை, இதெல்லாம் ரசித்து பார்க்குற மாதிரி இருக்குது. அது வந்து வெளியே இப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம பார்த்தா தான் அதோட ஃபீட்பேக் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ். படம் நல்லா இருக்குது சார். மிஷ்கின் சார் அதில் ஃபஸ்ட் டைம் மியூசிக் அமைச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அவர் தம்பி அதுக்கு டைரக்ஷன் பண்ணிக்கிறாரு. படம் அருமையான படம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கணும். மிஷ்கின் சார் வந்து ஃபர்ஸ்ட் மியூசிக் பண்ணியிருக்காரு சார். அவர் வந்து இளையராஜாவோட ஃபேன். அந்த சாயிலெல்லாம் இருக்கும். கண்டிப்பாக அவர் இளையராஜா சார் சொல்லவே வேண்டியதில்லை. நம்ம சொல்கிற அளவுக்குலாம் நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா இளையராஜாவுடைய நம்ம சிசியர் மிஷ்கின் சார். ஆனால் அதோட நிதி வந்து உண்மையிலும் நல்லா பண்ணிக்கிறாரு. ஆனால் இதுதான் மிஷ்கின் சாருக்கு ஃபஸ்ட் படம் நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு பண்ணிக்கிறாரு. அதே மாதிரிக்கு இந்த படத்துடைய கதையில் அருமையாக இருக்குது. மிஷ்கின் சாரோட பிரதர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் பிரதராக பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணிக்கிறாரு. அது புது இயக்குனர் மாதிரிக்கே தெரியல. நல்லா அருமையாக பண்ணியிருக்கிறாரு. ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆடியன்ஸ் மட்டுமே எல்லாருமே வந்து A to Z எல்லாமே பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு காதலியை ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொருத்தி காதலிக்கிறது, அதே மாதிரி ஒரு காதலி இருக்கும்போது இன்னொரு மனைவி துரோகம் பண்ணுறது, இதெல்லாம் செஞ்சோம்னா பின்விளைவில் என்ன வரும், அவங்க ஃபேமிலிக்குள்ளே எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிறது இது அருமையாக இருக்குது. ஏன்னா அவங்க வாழ்க்கை வந்து தடுமாறி ஒரு மனைவியை ஒருத்தி இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு காதலி மேலே ஆசைப்படுறது, ஒரு காதலியுமே இருக்கும்போது ஒரு மனைவி மேலே ஆசைப்படும்போது ஏதோ ஒரு வகை ட்ராவல் பண்ணுற நல்லா இருக்குது. இது வந்து சமுதாயத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல படம். எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். நல்லா இருக்குது ப்ரோ. உண்மையிலே மிஷ்கின் சாரோட தம்பி டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. மிஷ்கின் சார் சாயல் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. மேக்கிங் வைஸ், எடிட்டர் வைஸ் எடிட்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. டிரான்சிஷன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக் வைஸ் சூப்பராக இருக்குது. மியூசிக் ப்ளஸ் பிஜிஎம் ஆர்ஆர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் லிரிக்ஸுக்கும் அந்த 2-3 சாங்லாம் வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது. டெவில் டைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அது பேய்க்கு தான் இருக்குன்னா, அது பேய் படம் மாதிரி இல்லை ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லலாம். சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி தான் போச்சு. ஃபேமிலி பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒன்றும் அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஜானர் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான். ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு ஒரு 7. படம் ரொம்ப நல்லா இருந்தது. படம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்குமே எண்டு வரைக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. 3 பேர் 2 ஹீரோவுடைய நடிப்பும் ஈக்குவலாக இருந்தது. ஹீரோயினி நடிப்பு சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே அந்த சிச்சுவேஷனுக்கு தக்கன மியூசிக் போச்சு. மிஷ்கின் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. டைரக்டர் சாரோடைய பங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்காத கிளைமேக்ஸு. ட்ரெயின் ட்ராவல் வந்து காட்டியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கவே இல்லை. ஒரு ட்ரெயின் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. எதாவது பண்ணால் திரும்பி வந்து நம்மளுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு ரொம்ப ஆணித்தரமாக சொல்லக்கூடிய படம் தான் டெவில். இட்ஸ் நாட் டெவில்லி, இட்ஸ் காட்லி.
லிட்டரலாகவும் சொல்கிறேன். இந்த படம் பார்க்கும்போது தெரியும் ஏன் இந்த காட்லின்ற வார்த்தை நான் யூஸ் பண்ணுறேன்னு இங்கே படம் பார்க்கும்போது தெரியும். சார் டெவில் டைட்டில் வச்சிருக்கீங்க சார், அது எந்த மாதிரியான ஹாரர் சப்ஜெக்ட்டுங்களா? ஹாரர்ன்றது கிடையாதுங்க, நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற டெவில்னஸை பற்றி பேசுகிற ஒரு படம் தான் அது. எல்லாருக்குள்ளேயுமே ஒரு டெவிலி கேரக்டர் இருக்கு இல்லையா. சம்டைம்ஸ் நம்மளுக்கும் ஒரு சின்ன ஒரு தப்பான ஒரு எண்ணம் தோணும். அந்த எண்ணத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணலைன்னா அந்த எண்ணத்தை நம்மளை சாப்பிட்டுச்சுனாக்க நம்ம என்ன மாதிரியான கான்சிக்வன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடிய படம். ஓகே, நீங்கள் ஆடியன்ஸோட பார்த்துருக்கீங்க, ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க? ரொம்ப ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இந்த படத்துக்கு நான் ஃபஸ்ட் ஷோக்கு இந்த ஒரு க்ரௌடை எதிர்பார்க்கல. அது ஒன்று. ரொம்ப பின்ட்ராப்பாக பார்க்குறாங்க, அது பெரிய ஆச்சரியம். ஒரு சத்தம் இல்லை, ஒரு சலசலப்பு இல்லை, யாரும் ஃபோனை கையில் எடுக்கல. மெயினாக நான் பார்த்தது தான், ஃபோனை கையில் எடுக்கலாம் பார்த்தா யாருமே ஃபோனை கையில் எடுக்கல. எல்லாம் அப்படியே எட்ஜ் ஆஃப் த சீட் சொல்லுவாங்களே அந்த மாதிரி உட்காந்து பார்த்தாங்க.